உண்மை செய்திகள். நமது நாட்டில் ஏன் நன்னீர் மீன்கள் குறைந்து கொண்டே போகிறது? எத்தனை நன்னீர் மீன்கள் அழியும் நிலையில் உள்ளது? நன்னீர் மீன்கள் விலை ஏன் அதிகமாகிக் கொண்டே போகிறது? நன்னீர் மீன்கள் இனிமேல் கிடைக்காதா? நன்னீர் மீன்கள் பற்றாக்குறைக்கு என்ன காரணம்? இதற்கான விடைகளை இந்த வீடியோவில் நாம் காணலாம். உலகில் 35,000 வகை மீன்களை இதுவரை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து பெயரிட்டு உள்ளனர். மேலும் 2025 தற்போதுள்ள மீன் இனங்களின் எண்ணிக்கை 35,000க்கும் அருகில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சுமார் 18,000 மீன் இனங்கள் அல்லது பொதுவான நன்னீர் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் வாழ்கின்றன. இந்திய துணைக்கண்டம் 3 உயிர் புவியியல் பகுதிகளில் சங்கமத்தில் ஒரு இடத்தை பிடித்துள்ளது. அதாவது பேலியார்டிக், ஆஃப்ரோட்ராபிக்கல் மற்றும் இண்டோமலையன் சுற்றுச்சூழல் வாழ்விடங்களை வெளிப்படுத்துகிறது. இந்தியா வளமான நன்னீர் மீன்கள் பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது. இந்தியாவில் சுமார் 3,532 மீன் இனங்கள் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். உலகில் அறியப்பட்ட மீன் வகைகளில் 8.9 விழுக்காடு இந்திய இனங்கள். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் டாக்டர் ஜெயராம் இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை நன்னீர் மீன்கள் உட்பட 852 நன்னீர் வகை மீன்களை பட்டியலிட்டார். ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் டாக்டர் மேனன் சரிபார்ப்பு பட்டியலில் 446 முதன்மை நன்னீர் இனங்கள் மற்றும் இந்திய பகுதியிலிருந்து மட்டும் உள்ளன என்று பட்டியலிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட 877 நன்னீர் மீன்களில் இனங்கள் பட்டியல் தற்போதைக்கு சரிபார்ப்பு பல புதிய இனங்கள் அடங்கும். இது டாக்டர் ஜெயராமன் மற்றும் டாக்டர் மேனனின் கவர்ச்சியான நன்னீர் இனங்களை பற்றி விளக்குகிறது. இந்தியாவில் 877 நன்னீர் மீன்கள் உள்ளன. வடகிழக்கு பிராந்தியத்தில் சிறிய உள்நாட்டு மீனினங்கள் மிகவும் பன்முகத்தன்மை கொண்டது. நன்னீர் மீன்களின் பொதுவாக ரோஹு, மத்தி, கட்லா, காமன் கார்ப், கானாங்கெளுத்தி, பாம்ப்ராட், கோட்லா மற்றும் ரோஹு ஆகியவை உள்நாட்டு நன்னீர் மீன்களுக்கு எடுத்துக்காட்டுகள். பர்கா பாம்புத்தலை என்பது ஒரு அசாதாரணமான பாம்புத்தலை மீன். இது வடகிழக்கு இந்தியா மற்றும் பங்களாதேஷில் உள்ள பிரம்மபுத்திரா நதி நீர்நிலையை தாயமாக கொண்டுள்ளது. லோபியோ ரோகிதா அல்லது ரோகு மீன் என்பது பெரும்பாலும் ஆறுகள் மற்றும் குளங்களில் காணப்படும் கொண்டை மீன் ஆகும். ஆம், இந்த மீன் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக ரோகு மீனை உட்கொள்ளலாம். இது புரதத்தின் மெலிந்த ஆதாரம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளது. இது இரத்த அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்க மிகவும் உதவும். இந்தியாவில் ஆந்திரா, கோவா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், ஒரிசா, குஜராத் போன்ற கடலோர மாநிலங்கள் மீன்பிடித்தலையே பெரிதும் நம்பியுள்ளன. மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர பிரதேசம் நாட்டின் மிகப்பெரிய மீன் தொழில்களை கொண்டுள்ளன. இந்தியாவில் உள்ள நதிகள் பாசனம், குடிநீர் மற்றும் உணவுக்கான முக்கிய ஆதாரம். சிறந்த நன்னீர் மீன் இனங்கள் ரோஹு, கட்லா, மகசீர், மகூர் மற்றும் வாம் மீன் இனங்கள் இந்திய நதிகளில் காணப்படும் நன்னீர் மீன்களின் பட்டியலில் உள்ளது. ரீட்டா என்பது மேற்கு வங்கத்தில் காணப்படும் ஒரு மீன் இனமாகும். இது 150 சென்டிமீட்டர் அதிகபட்ச நீளத்தை எட்டும் பேரினத்தில் ஒரு மாபெரும் ஆகும். வணிக ரீதியாக
இது மனித நுகர்வுக்காக கைப்பற்றப்படுகிறது. ரோகு இந்திய சந்தையில் அதன் இருப்பு மற்றும் குறைந்த விலை காரணமாக பிரபலமான மீன் ஆகும். ஆண்டு முழுவதும் கிடைக்கும் மீன் ஆகும் இது. ராணி அல்லது இளஞ்சிவப்பு பெர்ச் ராணி மீன் பிங்க் பெர்ச் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவில் காணப்படும் ஒரு வகை நன்னீர் கேம் ஃபிஷ் ஆகும். மீன் இந்தியாவின் பிரபலமான ஒரு சிறிய நன்னீர் மீன். ஆண்டு முழுவதும் இந்த மீன் கிடைக்கும். இந்தியாவில் மென்மையான நீர்க்குளங்களில் ரோகு மீன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. கஜூலி அல்லது அலியா கோயிலா கஜூலி என்று அழைக்கப்படும் கங்கை அலியா பொதுவாக பெரிய ஆறுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நீர் அமைப்புகளில் காணப்படுகிறது. இந்த இனம் இந்தியாவின் உள்நாட்டு வணிக மீன் இனத்திற்கு முக்கியமானதாகும். ஆண்டு முழுவதும் இந்த மீன்கள் கிடைக்கும். மகூர் அல்லது வாக்கிங் கேட்ஃபிஷ் மகூர் என்பது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஆறுகளில் காணப்படும் ஒரு நடுத்தர அளவிலான நடக்கும் மீன் ஆகும். வாக்கிங் கேட்ஃபிஷ் என்பது இந்திய மாநிலங்களான அசாம், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சுவையான உணவாக கருதப்படும் ஒரு சர்வ வல்லமை இனமாகும். ரோகு இந்திய சந்தையில் அதன் இருப்பு மற்றும் குறைந்த விலை காரணமாக பிரபலமான மீனாகும். இந்தியாவின் மென்மையான நீர்க்குளங்களில் ரோகு மீன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. டெங்ரா அல்லது மிஸ்டஸ் தெங்ரா பெரும்பாலும் தெங்னா என்று அழைக்கப்படும். இது பெங்காலி டாங்ரா, மச்சர் ஜால், டெசிபிள்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய கேட்ஃபிஷ் ஆகும். இந்தியாவின் பீகார், ஒரிசா, சத்தீஸ்கர் மற்றும் வங்காளம் ஆகிய மாநிலங்களில் உள்ள ஆறுகளில் டெங்ரா மீன்கள் அதிகம் காணப்படுகின்றன. ஆண்டு முழுவதும் இந்த மீன் கிடைக்கும். இலிஷ் மற்றும் ஹில்சா ஷாட் ஆகிய அனைத்தும் ஒரே மீன்களின் பெயர்கள்தான். ஹில்சா அல்லது ஹில்சா ஷாட் என்று அழைக்கப்படும் இலிஷ் இந்தியாவின் குறிப்பாக மேற்கு வங்காளம், ஒடிஷா, திரிபுரா, அஸ்ஸாம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பிரபலமான நன்னீர் மற்றும் உவர்நீர் மீன் ஆகும். ஆந்திரா மற்றும் வங்காளத்தில் மீன் ஒரு பிரபலமான உணவாகும். ரோகு அல்லது லோபியோ ரோஹிதா ரோகு என்பது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் உள்ள ஆறுகளில் காணப்படும் மற்றும் மீன் வளர்ப்பில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு கொண்டை வகையாகும். பிரபலமான வெள்ளி நிறமுள்ள ரோகு மீன் ஒரு முக்கியமான நன்னீர் மீன் வளர்ப்பு இனமாகும். இது இந்தியாவில் பரவலாக நுகரப்படுகிறது மற்றும் போஜ்பூரில் ஒரு சுவையான உணவாக கருதப்படுகிறது. திலாப்பியா அல்லது சிக்லிட் மீன் என்பது ஆழமற்ற நீர், ஆறுகள், கிணறு மற்றும் ஏரிகளில் வாழும் நன்னீர் மீன் இனம் ஆகும். இருப்பினும் அவை இந்தியாவில் உவர் நீரிலும் காணப்படுகின்றன. திலாப்பியா உலகில் மிகவும் பிரபலமான மீன்களில் ஒன்றாகும். மேலும் கொண்டை மீன் மற்றும் சால்மன் மீன்களுக்கு பிறகு மீன் வளர்ப்பில் மிக முக்கியமான இனங்களில் ஒன்றாகும். கட்லா அல்லது இந்திய கார்ப், கட்லா அல்லது கேட்லா பெரும்பாலும் பெரிய இந்திய கெண்டை மீன் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் காணப்படும் நன்கு அறியப்பட்ட நன்னீர் மீன் ஆகும். கட்லா, ரோஹாலேபியா மற்றும் மிரிகால் கெண்டை ஆகியவற்றுடன் சேர்ந்து இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான மீன் வளர்ப்பு நன்னீர் மீன் ஆகும். ஆண்டு முழுவதும் இந்த கட்லா மீன் கிடைக்கும். கிளித்தி மீன் என்கிற கேட்ஃபிஷர் என்பது ரேஃபின்ஸ் மீன்கள் பல்வேறு குழுவாகும். அவை அவற்றின் முக்கிய பார்பல்களுக்காக பெயரிடப்பட்டன. அவை பூனையின் விஸ்கர்களைப் போல ஒத்திருக்கின்றன. கெளுத்தி மீன்கள் பொதுவாக வேகமாக பாயும் ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் காணப்பட்டாலும் சில கெளுத்தி மீன் இனங்கள் ஆறுகளில் காணப்படுகின்றன. மற்ற கேட்ஃபிஷ் இனங்கள் நிலத்தடி குகைகளில் தங்கள் வாழ்க்கையை வாழும்போது ஆழமற்ற உப்பு நீர் சூழலில் வாழ பெரும்பாலும் கெளுத்தி மீன்கள் எதிர்மறையாக மிதக்கும் தன்மையுடையவை என்பதால் அவை கீழே உண்ணும். மகூர் மற்றும் சிங்கி போன்ற காற்றை சுவாசிக்கும் கெளுத்தி மீன்கள் ஆழமற்ற நீரில் வாழ்கின்றன. குறைந்த ஆக்சிஜன் நிலைகளை தாங்கி
உயிருள்ள மீன்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. அவை நேரடியாக விற்பனை செய்யப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. இறகு மீன்கள் பாயும் நிலைமைகளுக்கு ஏற்றவை மற்றும் ஆறுகள், பீல்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் குளங்களில் ஆழமான மற்றும் தெளிவான நீரில் பரவலாக விநியோகிக்கப்படுகின்றன. வெண்கல இறகுகள் உவர் நீரில் நுழைவதாக கூறப்படுகிறது. அவை மாமிசம் மற்றும் கொள்ளையடிக்கும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் பூச்சிகள், மொலஸ்குகள், இறால் மற்றும் சிறிய மீன்களை உண்கின்றன. பாம்பு முனைகள் என்கிற பாம்பு தலைகள் மீன் இனங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளை பூர்வீகமாக கொண்ட நன்னீர் மீன் குடும்ப உறுப்பினர்கள். திலாப்பியாஸ் மீன் இனங்கள் என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த சிச்சிலீட் மீன்களின் குழு. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு குளங்களில் திலாப்பியாஸ் வளர்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் விரைவில் உலகின் பெரும்பாலான வெப்பமண்டலம் மற்றும் துணை வெப்பமண்டல நாடுகளில் பரவியது. எனவே அவை சர்வதேச மீன்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. திலாப்பியாவின் மீன் இனங்கள் பெரும்பாலான இயற்கை வளங்கள் முக்கியமாக ஆப்பிரிக்காவில் காணப்பட்டாலும் உலகளாவிய மீன் வளர்ப்பு உற்பத்தியில் சுமார் 5 மில்லியன் மெட்ரிக் டன்கள் ஆசியாவிலிருந்து 80 விழுக்காடு வரை கிடைக்கின்றது. இது நமது நாட்டில் 1965ஆம் ஆண்டில் 5வது 5 இயர் பிளானின் போது முதலில் கொண்டு வரப்பட்டது. இல்லா ஆறு, குளம், கண்மாய் போன்ற இடங்களில் இந்த திலாப்பியா மீன்கள் விடப்பட்டன. இன்று திலாப்பியா மீன்கள் இல்லாத இடமே இல்லை என்ற அளவிற்கு அதிகமாக இது வளர்கின்றது. முள்ளட்டுகள் என்கிற மீன்கள் இந்தியாவில் 13 வகைகளில் காணப்படுகின்றன. அவற்றில் 8 இனங்கள் வணிக பிடிப்புக்கு பங்களிக்கின்றன. முகில் சொஃபாலஸ் என்றும் பார்சியா ஆகிய 2 அக்வாகல்ச்சர் இனங்கள். இவை யூரிஹலைன் இனங்கள். அவை உப்புத்தன்மையை 35 ppt வரை பொறுத்து கொள்ளும். முள்ளட்டுகள் தசை திசுகளில் உள்ள அதிக புரதம் மற்றும் வைட்டமின்களுக்கு பெயர் பெற்றவை. முதிர்ந்த பெண் மீன்களில் இருந்து வரும் ரோ ஒரு சுவையான உணவு, அதிக மதிப்பு மற்றும் பல நாடுகளில் விரும்பப்படுகின்றது. பேர்ல் ஸ்பாட் மீனினங்கள் கிரீன் குரோமைடு பேர்ல் ஸ்பாட், எட்ரோப்ளஸ் சுரோடென்சிஸ் கேரளாவின் மாநில மீன் மற்றும் உள்ளூரில் இது கரிமீன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு யூரிஹாலைன் இனமாக இருப்பதால் மற்ற உவர்நீர் நன்னீர் மீன்களுடன் பாலிகல்ச்சருக்கு இணக்கமானது. இது கல்ச்சர் நிலையில் இயற்கையாக இனப்பெருக்கம் செய்கிறது. பாலினங்கள் தனித்தனியாகவும் கருத்தரித்தல் வெளிப்புறமாகவும் இருக்கும். மீன் வளர்ப்பு தொழில் முறைத்துவம் மற்றும் நன்மைகள். மீன் வளர்ப்பு என்பது உணவு உற்பத்திக்காக மீன்களை வணிக ரீதியாக தொட்டிகள் மற்றும் குளங்களில் வளர்ப்பதாகும். வணிக மீன் இதற்கு அக்வாகல்ச்சர் என்று பெயர். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோதாவரி ஆற்றின் புலசா மீன் இந்தியாவில் உள்ள அனைத்து பிரபலமான மீன்களிலும் மிகவும் சுவையானது மற்றும் விலை உயர்ந்தது. உலக மீன் உற்பத்தியில் இந்தியா 7 முதல் 8 விழுக்காடு வரை பங்களிக்கின்றது. உலக மீன் பல்லுயிர் பெருக்கத்தில் இந்தியா 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உள்ளது. நமது நாட்டில் சுமார் 1 கோடி முதல் 2 கோடி மக்கள் மீன்பிடி மற்றும் அதன் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாட்டிலேயே அதிக மீன் உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் மற்றும் குஜராத் ஆகியவை உள்ளன. ஆண்டின் மொத்த மீன் உற்பத்தி 15 மில்லியன் மெட்ரிக் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு உள்நாட்டுத் துறையிலும் மொத்த உற்பத்தியில் 50 விழுக்காடு அக்வாகல்ச்சர் மீன்வளத்திலிருந்தும் கிடைக்கின்றது. உலகம் முழுவதும் 75 நாடுகளுக்கு 50க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மீன் மற்றும் மட்டிப் பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவிலிருந்து விவசாய ஏற்றுமதியில் மீன் மற்றும் மீன் பொருட்கள் தற்போது மிகப்பெரிய குழுவாக உருவெடுத்துள்ளது. அளவு அடிப்படையில் 15 லட்சம் டன்கள் மற்றும் 50 முதல் 60,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி உள்ளது. இந்த மொத்த ஏற்றுமதியில் 10 விழுக்காடு மற்றும் விவசாய ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு ஆகும். மேலும்
நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.91 விழுக்காடு மற்றும் விவசாய கிராஸ் வேல்யூ ஆடடுக்கு 5.23 விழுக்காடு பங்களிக்கின்றது. மீன்வளம் என்பது ஒரு பொருளாதார நடவடிக்கையாகும். இது மீன் அல்லது ஒவ்வொரு நீர்வாழ் உயிரினத்தையும் ஆறு, குளம், கடலிருந்து பிடிப்பு செய்வது அல்லது அவற்றை அடைப்பில் வளர்ப்பது, அதாவது அக்வாகல்ச்சர் என்பதாகும். இது வாழ்வாதாரத்திற்காக பாரம்பரிய அளவிலான மீன்பிடி அல்லது லாபத்திற்காக பெரிய அளவிலான மீன்பிடிகளாக இருக்கலாம். இந்தியாவில் ஃப்ரெஷ் வாட்டர் மீன் உற்பத்தியில் சுமார் 70 விழுக்காடு உள்நாட்டு நன்னீர் இருந்து வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 65 விழுக்காடு மீன் அக்வாகல்ச்சரில் இருந்து வருகிறது. மொத்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு உற்பத்தியில் இந்திய மேஜர் கார்ப்ஸ் மிகவும் வளர்ப்பு நன்னீர் மீன்களாகும். அதைத் தொடர்ந்து அயல்நாட்டு கார்ப்ஸ், மைனர் கார்ப்ஸ், கேட்ஃபிஷ் மற்றும் ட்ரவுட் ஆகியவைகள் உள்ளன. இந்தியாவில் சுமார் 1300 கெண்டை மீன் குஞ்சு பொரிப்பகங்கள் உள்ளன. அவை மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்து மீன் வியாபாரிகளுக்கு வழங்குகின்றன. இந்தியாவின் சிந்து கங்கை நதி, இந்தோ கங்கை சமவெளிகளை பூர்வீகமாக கொண்ட கெண்டை மீன்கள் கங்கை கார்ப்ஸ், இந்திய மேஜர் கார்ப்ஸ் என குறிப்பிடப்படுகின்றன. அவை மொத்த கார்ப்ஸ் உற்பத்தியில் 60 விழுக்காடு பங்களிக்கும். கட்லா, ரோஹு மற்றும் மிருகால் ஆகியவை உள்ளடங்கியது. மற்ற நாடுகளில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட கெண்டை மீன்கள் சில்வர் கெண்டை, புல் கெண்டை மற்றும் காமன் கெண்டை போன்ற அயல்நாட்டு கெண்டைகள் மிகவும் குறிப்பிடப்படுகின்றன. மேஜர் கார்ப்ஸ் தவிர சிரினஸ் ரெபா, பாட்டா என்கிற லேபியா பாடா, விளிம்பு உதடு கொண்டை, லேபியா கல்பாசு, வெள்ளை கொண்டை போன்ற மைனர் கார்ப்ஸ், அடிக்கடி குறிப்பிடப்படும் சிறிய கெண்டைகளும் உள்ளன. மற்றும் காவேரி கெண்டை. இந்தியாவில் 877 நாட்டு நன்னீர் மீன் இனங்களில் சுமார் 450 சிறிய உள்நாட்டு மீன் இனங்கள் வாழ்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். நன்னீர்களில் உள்ள உள்நாட்டு மீன் அதிகபட்ச பன்முகத்தன்மை வடகிழக்கு பிராந்தியத்திலிருந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மத்திய இந்தியா ஆகியவற்றில் சுமார் 62 சிறிய உள்நாட்டு உணவு மீன்களாகவும் 42 இளங்கள் அக்வேரியம் மீன்களாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சில சிறிய உள்நாட்டு மீன்கள் மோலா, கிளைம்பிங் பெர்ச், பார்ப்ஸ், பேட்டா போன்றவை அக்வாகல்ச்சர் வகை மீன்களாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. குளிர்ந்த நீர் மீன் இனங்கள். இந்தியாவில் நன்னீர் மீன் இனங்களில் குளிர்ந்த நீர் இனங்கள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. குளிர்ந்த நீர் மீன் வளமானது 5 முதல் 20 டிகிரி சென்டிகிரேடு வரை நீரின் வெப்பநிலையில் இருக்கும். நீரின் மீன்பிடி செயல்பாட்டை இது கையாளுகிறது. குளிர்ந்த நீர் மீன்களின் செவுள்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு குளிர் வெப்பநிலைக்கு ஏற்ப அது இந்தியாவின் முக்கியமான குளிர்ந்த நீர் மீன்கள் மகசீர்களாக டோர்புட்டீரோ, டீ டோர், டீ குத்ரி, டீ மோசல், ஸ்டெனோ ட்ரவுட் முதலியவை ஆகும். உவர்நீர் மீன் இனங்கள். இந்தியாவின் சுமார் 1.2 மில்லியன் ஹெக்டேர் உவர்நீர் மீன்கள் வாழ்கின்றன. இதில் முகத்துவாரங்கள், கடலோர தடாகங்கள், ஏரிகள், உப்பங்கழிகள், அலை சிற்றோடைகள், கால்வாய்கள், சேற்று நிலங்கள், சதுப்பு நில தாவரங்கள் போன்றவைகள் ஆகும். வாராந்திர மீன் நுகர்வு அடிப்படையில் அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா முதல் 2 மாநிலங்கள் உள்ளன. ஒவ்வொரு வாரமும் 69 விழுக்காடு மக்கள் மீன்களை உண்கின்றார்கள். ஒடிசா, மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் வாராந்திர மீன் நுகர்வு விகிதம் அதிகமாக உள்ளது. இந்தியாவில் தனிநபர் மீன் நுகர்வு கடந்த 20 ஆண்டுகளில் 4.9 கிலோவிலிருந்து 8.9 கிலோவாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆண்டுக்கு 12 கிலோ தனிநபர் நுகர்வுக்கு
பரிந்துரைக்கிறது. மேலும் தினசரி மீன் நுகர்வில் 53.5 விழுக்காடு மக்கள் தொகையில் கேரளா முன்னிலையில் உள்ளது. கோவா 36.2 விழுக்காடு, மேற்கு வங்கம் 29.9 விழுக்காடு, மணிப்பூர் 19.7 விழுக்காடு, அஸ்ஸாம் 13.1 விழுக்காடு, திரிபுரா 11.5 விழுக்காடு ஆகும். நன்னீர் மீன்கள் உலகளவில் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மீன் இனங்கள் படையெடுப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவற்றில் நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் அடங்கும். இந்தியாவின் நன்னீர் வளங்கள் தற்போது பல காரணிகளால் மீன் பல்லுயிர் பெருக்கத்தில் ஆபத்தான சரிவை சந்தித்து வருகின்றன. இதன் விளைவாக நன்னீர் மீன்களின் கணிசமான பகுதி அச்சுறுத்தலுக்கு உட்பட்டதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நீர்வாழ் அமைப்புகளை பாதுகாக்க மாற்று மேலாண்மை நுட்பங்களுக்காக ஆராய்ச்சி மற்றும் செயல்களை தொடங்குவதற்காக உடனடி தேவையை இந்த வீடியோ வலியுறுத்துகிறது. நன்னீர் சுற்றுச்சூழலை பல அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்கும் திறன் கொண்ட பாதுகாக்கப்பட்ட பகுதி நெட்வொர்க்குகள் நீர்வாழ் சரணாலயத்தை உருவாக்குவது ஒரு மக்களின் விருப்பமாகும். இதே போன்ற பாதுகாப்பு சாங்சுரி, நேஷனல் பார்க் நடைமுறைகள் நிலப்பரப்பு மற்றும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் நன்கு நிறுவப்பட்டிருந்தாலும் நன்னீர் அமைப்புகளில் வேலை மிகவும் மெதுவாகவும் மிக குறைவாகவும் உள்ளது. தற்போதைய தகவல் தொடர்புகளில் வட இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயங்களில், நீர்நிலைகளில், ரம்சார் வெட்லண்ட்ஸ் மற்றும் வேறு சில நாடுகளின் வெற்றி கதைகளின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட பகுதி நெட்வொர்க்குக்குள் ஃப்ரெஷ்வாட்டர் அக்வாட்டிக் சாங்சுரியை உருவாக்குவதற்கான அவசியத்தையும் அணுகுமுறையும் நமது அரசாங்கம் கையில் எடுத்துள்ளது. வட இந்தியாவின் சரணாலயங்களில் 28 முதல் 31 விழுக்காடு நன்னீர் மீன்கள் உள்ளன. அவை மற்ற பகுதிகளில் மிகவும் அச்சுறுத்தலுக்கு உருவாகியுள்ளது. இந்திய மேஜர் கார்ப்ஸ் தவிர டோர்புட்டி டோரா, சிட்லா, பங்காசியஸ், குளூபிசோமா ஜெருவா, ஜலியா கோயிலா, ஆர்ச்திஸ் ஏஆர், வல்லாகோ அட்டு, ரைனோ முகில், கோர்சுலா, ஓம்போக் பாப்டா, ஓம்போக் பாபா போன்ற பாதுகாக்கப்பட்ட நன்னீர் மீன்களின் நீரினங்கள் இப்பொழுது மிகவும் பிரபலமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக பல அச்சுறுத்தல்கள் மற்றும் மனித தலையீடுகள் காரணமாக இந்த நன்னீர் மீன்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த சில சகாப்தங்களில் நன்னீர் மீன்கள் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பன்முகத்தன்மை தொடர்ந்து சரிவை கண்டுள்ளது. காலநிலை மாற்றம், அதிகப்படியான சுரண்டல், கண்மூடித்தனமான நன்னீர் மீன்கள் மீன்பிடித்தல், நீர் மாசுபாடு, ஆற்றின் ஓட்டம் மாற்றம், அணைகள் கட்டுதல், நகரமயமாக்கல், வாழ்விட சீரழிவு மற்றும் அயல்நாட்டு இனங்கள் படையெடுப்பிற்காக ஆற்றுப்படுகைகளை திருப்புதல் அல்லது மறுசீரமைப்பு செய்தல் போன்ற காரணங்களால் நன்னீர் மீன்களின் வாழ்விடங்கள் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளை விட வேகமாக குறைந்து வருகின்றன. இருப்பினும் அதிகரித்து வரும் மானுடவியல் அழுத்தத்தால் இந்த நன்னீர் மீன்களின் நீர்நிலைகள் வேகமாக குறைந்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நன்னீர் மீன்களின் மீன் விநியோகம் மற்றும் மிகுதியானது வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள நன்னீர் மீன்கள் பல ஆபத்துகளை எதிர்கொள்கின்றன. அழிவு காரணமாக மீன்பிடி நடைமுறைகள் மற்றும் அதிகப்படியான மீன்பிடித்தல் நன்னீர் மீன்களை அச்சுறுத்துகின்றன. கரிபினஸ் மீன் போன்ற ஆக்கிரமிப்பு இனங்கள் அறிமுகம் நன்னீர் மீன்களுக்கு மிகவும் ஆபத்தானது. காலநிலை மாற்றம் நன்னீர் மீன்களை மிகவும் பாதிக்கின்றது. மாசுபாடு நன்னீர் மீன்களை மிகவும் அச்சுறுத்துகிறது. வாழ்விட இழப்பு நன்னீர் மீன்களை வாழவிடாமல் செய்கின்றது. தடுப்பணை நன்னீர் மீன்களை மிகவும் அச்சுறுத்துகிறது. நீடித்த மணல் சுரண்டல் நன்னீர் மீன்களை மிகவும் அச்சுறுத்தும். பல ஆறுகளில் இந்த மணல் சுரண்டல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வனவிலங்கு குற்றம் நன்னீர் மீன்களை மிகவும் அச்சுறுத்தும். இந்தியாவில்
புரொட்டக்டட் அதாவது ஆபத்தான அழிவுகரமான சில மீன்கள் பின்வருமாறு: பாண்டிச்சேரி சுறா, கங்கை சுறா, கத்திப்பல் மரக்கட்டை மற்றும் பெரியபல் மரக்கட்டை போன்றவைகள் இப்பொழுது பாதுகாக்கப்பட்ட மீன்களாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலையின் 60 முதல் 65 விழுக்காடு நன்னீர் மீன் இனங்கள் பூமியில் வேறு எங்கும் காணப்படவில்லை. இது முக்கியமான தகவலாகும். இதனால் அவை மாசுபாடு, மக்கள் தொகை வளர்ச்சி, நதி பொறியியல் மற்றும் அணைக்கட்டு போன்ற சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களுக்கு விதிவிலக்காக அழிவு காரணமாக பாதிக்கக்கூடியவை. நன்னீர் மீன்கள் உலகளவில் மதிப்புமிக்கவை. ஆனால் அதிகப்படியான மீன்பிடித்தல், மாசுபாடு, வாழ்விட இழப்பு, அணைக்கட்டு, அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றின் மூலம் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. எனவே மிருகக்காட்சி சாலை மற்றும் நன்னீர் மீன்வள திட்டங்கள் உட்பட பயனுள்ள மற்றும் நீடித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் தேவைப்படுகின்றது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் நீண்ட பகுதியிலிருந்து பெரிய இமயமலை தொடர், மேற்கில் வடக்கு சமவெளி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் பரந்த மாறுபட்ட நன்னீர் மீன்களால் மெகா பல்லுயிர் மையங்களில் இந்தியாவும் ஒன்றாகும். முக்கியத்துவத்தின் பார்வையில் மற்றும் நிலையான பயன்பாட்டை அடைய இந்த வளங்கள் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான சரியான திட்டமிடல் உத்திகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் மிக மிக பெரிய சவாலாகும். மீன்வளம், அதனால் நாடு அதன் உயிரியல் வளங்கள் மற்றும் அவற்றின் பங்குகளை பராமரிக்க முடியும். சாத்தியமான நன்மைகள்: சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் வாழ்விடங்கள், அவற்றின் அடையாளம், பட்டியல் மற்றும் நன்னீர் மீன்கள் முன்னுரிமை பாதுகாப்பு நிலை என்பது பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டில் முக்கியமான பணிகளில் ஒன்றாகும். உலகளாவிய கவனத்தை ஈர்க்கும் இந்திய வளங்கள் முக்கியமாக அறிவியல் தரவுகளின் பற்றாக்குறை மற்றும் நன்னீர் மீன் பாதுகாப்பை வகைப்படுத்துவதற்கும் நியமிப்பதற்கும் பயன்பட வேண்டிய அளவுகோல்கள் பற்றிய கருத்து அழிந்து வரும் நன்னீர் மீன்களின் நிலை முக்கியமான பணிகளில் எல்லோருக்கும் ஒன்றாகும். தற்போதைய தகவல் தொடர்புகளில் அச்சுறுத்தப்பட்ட 120 நன்னீர் மீன்கள் பட்டியலை விஞ்ஞானிகள் தொகுத்துள்ளனர். இந்த வீடியோ அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்னீர் மீன்வள இழப்பு என்பது உலகின் மிக அழுத்தமான நெருக்கடிகளில் ஒன்றாகும். மேலும் மனித வாழ்க்கையின் பெரும்பகுதி சார்ந்திருக்கும் நன்னீர் வளங்களின் நிலை குறித்து உலகளாவிய கவலை உள்ளது. மதிப்பிட்ட தற்போதைய நன்னீர் மீன்வள இனங்கள் அழிவு விகிதம் இயற்கையாக இருப்பதை விட 1000 10,000 மடங்கு அதிகமாக உள்ளது. இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிலப்பரப்பு மற்றும் நீர்வாழ் விலங்குகளுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் நன்னீர் மீன் மரபணு வளங்களுக்கு குறைவான முக்கியத்துவமே அளிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் இந்திய அரசு பட்டியலிடப்பட்டது. சில இனங்கள் கடல் சுறாக்கள் மற்றும் ரெய்ஸ், ராட்சச குரூப்பர், கடல் குதிரை மற்றும் 15 சங்கு இனங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அட்டவணை 1 உள்ள இனங்கள். உலகளாவிய சூழ்நிலையில் அதிகமான நன்னீர் மீன் இனங்கள் அழியும் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. இந்த வீடியோ வழங்கப்பட்ட தகவல்கள் தற்போதைய இந்தியாவின் நன்னீர் மீன்களின் நிலை குறித்த அடிப்படை அச்சுறுத்தலாக செயல்படும் மற்றும் புரிந்து கொள்ள உதவும் என்று நம்புகிறேன். மீன் பெரும்பாலும் ஏழை மக்களுக்கான பணக்கார உணவு என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் இது மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்கள் மற்றும் சத்துடன் அத்தியாவசிய ஊட்டச்சத்தை வழங்குகிறது. மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் கொண்ட குறைந்த கொழுப்புள்ள உயர்தர புரதம் உள்ளது. மீனில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது மற்றும் இரும்பு, துத்தநாகம், அயோடின், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் நிறைந்த மூலமாகும். மீனில் நல்ல உணவு புரதம் உள்ளது. சுமார் 8 முதல் 20 விழுக்காடு மற்றும் சல்ஃபர் கொண்ட லைசின், மித்தியோனைன் மற்றும் சிஸ்டைன்
உட்பட அனைத்து 8 அத்தியாவசிய அமினோ ஆசிடுகளும் உள்ளன. பொதுவாக மீன்களின் சிவப்பு இறைச்சியை விட குறைவான கொழுப்பு உள்ளது மற்றும் கொழுப்பு உள்ளடக்கம் 0.2 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரை இருக்கும். இருப்பினும் கொழுப்பு மீன் இனங்களில் உள்ள பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் குழந்தைகளின் சரியான வளர்ச்சிக்கும் பிறக்காத குழந்தைகளின் சரியான மூளை வளர்ச்சிக்கும் குறைப்பிரசவ அபாயம் மற்றும் குறைந்த பிறப்பு எடைக்கும் மிகவும் அவசியம். மீன் வைட்டமின்கள் மூலமாக கொழுப்பு வகைகளிலிருந்து வைட்டமின்கள் ஏ மற்றும் டி, அத்துடன் தயமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் கல்லீரல் எண்ணெய்களில் உள்ள வைட்டமின் டி எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் இது கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் வளர்சிதை மாற்றத்திற்கு அவசியமாகும். மீன் மூளையின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு உதவுதல் மூளை உணவு என்றும், மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயங்களை குறைக்க உதவுவதால் இதய உணவு என்றும் அழைக்கப்படுகிறது. மீன் நுகர்வு வகை 1 நீரிழிவு ஏற்பட தன்னுடன் தாக்க நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது, மனச்சோர்வை தடுக்கிறது மற்றும் சிகிச்சை அளிக்கிறது. வயது தொடர்பான மூளை சிதைவிலிருந்து மீன் உணவு பாதுகாக்கிறது. குழந்தைகளில் ஆஸ்மாவை மீன் உணவு தடுக்க உதவுகிறது. தசை சிதைவு அபாயத்தை குறைப்பதன் மூலம் வயதான காலத்தில் பார்வையையும் பாதுகாக்கிறது. தூக்கத்தின் தரத்தை மீன் உணவு மேம்படுத்துகிறது. புற்றுநோய், இரத்த அழுத்தம், அல்சைமர் நோய் போன்றவற்றின் ஆபத்தை மீன் உணவு குறைக்கிறது. மீன் மென்மையானது, சமைக்க எளிதானது மற்றும் இறைச்சியை விட எளிதில் ஜீரணமாகும். ஊட்டப்பட்ட மீன் மேம்பட்ட ஊட்டச்சத்து உட்கொள்ளலுக்கு பங்களிக்கின்றது. எனவே நாம் நன்னீர் மீன் வளத்தை பாதுகாப்பது ஒரு முக்கிய கடமையாகும். இந்த வீடியோவின் பரிந்துரைகள் உங்களால் வரவேற்கப்படும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.